எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான கருவேப்பிலை மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமா நல்லா வயிற்றுக்கெல்லாம் நல்லா குளுக்குளுன்னு சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான குழம்பு. வாங்க இந்த குழம்பு எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கலாம். இதுலேயே 1 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், ஒரு 10 மிளகு, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 1 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இதில் பச்சரிசி புழுங்கரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம், இது நம்மளுடைய விருப்பம்தான். நல்லா பொரிஞ்சிடணும் எல்லாமே. இப்படி பொரியும் போது நல்ல மணமாக இருக்கும் குழம்பு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இதுலேயே வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 இனுக்கு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதையும் உருவி போட்டுக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், அப்படி இல்லைன்னா 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் போட்டு எல்லாம் ஒன்றா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதை பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 10 மிளகும், 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயமும் போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் 1 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு 25லேருந்து 30 வரைக்கும் பூண்டு போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கணும், முழுசாகவே போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். இப்போ இதில் 2 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். எல்லாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு. பாருங்க, டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இந்த நேரத்திலே ஊற்றிடுங்க. மிக்சிலையும் கொஞ்சம் மசாலாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதனால் இதுலேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம்.
நம்ம இதில் வந்து பச்சரிசி எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டிப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் எல்லாம் ஒன்றும் பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்கள், தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் எடுத்து இந்த மாதிரி போட்டுருங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சு நல்லா திக்காகவும் ஆகிடுச்சு குழம்பு. பாருங்கள், குழம்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ தான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வத்தலை இதில் போட்டுடலாம். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடுங்க, இல்லைன்னா கருகிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். சூப்பரான நல்ல டேஸ்டான கருவேப்பிள்ளை மணத்தக்காளி வத்த குழம்பு இன்றைக்கி செஞ்சுருக்கோம். வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நல்ல கருவேப்பிள்ளையும் நல்ல மணத்தக்காளி வத்தலும் வச்சுட்டு இந்த குழம்பு வச்சுருக்கோம். என்னம்மா வெய்ய காலத்துக்கு வத்த குழம்புலாம் வச்சு காட்டுறீங்க அப்படின்னா, வெய்ய காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வத்த குழம்பு வச்சுருக்கோம். ஏன்னா நல்ல வெந்தயம்லாம் சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, குளுமையாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து இதே மாதிரி வத்தல் வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நல்ல தயிர் சாதம் நல்லா கெட்டியாக பசங்கிட்டு இதில் இருக்க அந்த வெங்காயம் பூண்டு இந்த வத்தலோடு கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, வேறு தொட்டுக்கிறதுக்கே உங்களுக்கு எதுவும் வேண்டாம். ரொம்ப நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கருவேப்பிலை போட்டு நல்ல ஒரு வத்த குழம்பு, அதாவது மணத்தக்காளி வத்தல் போட்டு நீங்கள் உங்கள் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.